ஜூலை மாதம் 9ஆம் தேதி மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த நாளில் இலங்கையில் என்ன இடம்பெற்றது என்பதுதான் இன்றைய பேசுபொருளாக இருக்கிறது. அதே வேளையிலே பசில் ராஜபக்சவின் கைதை தடுப்பதற்காகவே நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது ஒரு அரசியல்வாதி தகவல் வெளியிட்டிருக்கிறார். அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். அதே வேளையிலே கஞ்சிப்பானை இம்ரானினுடைய போதைப்பொருள் கடத்தல்கள் இலங்கையை நோக்கி மீண்டும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன என்று சிஐடி தரப்பால் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவிடம் விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். புதுக்குடியிருப்பு பகுதியிலே மோட்டார் சைக்கிளிலே பயணித்த இரு இளைஞர்கள் மதுபோதையில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்து போலீசாரால் உதைந்து தள்ளப்பட்டு அவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அதன் பின்னணி தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம். வாருங்கள், காணொலிக்குள்ளே செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது முழுமையான விடயத்துக்கு வரலாம். அண்மையிலே நீங்கள் பலரும் அறிந்த ஒரு விடயம், இந்த நீர்கொழும்பு பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த குழப்ப நிலை. இந்த குழப்ப நிலை தொடர்பாக பல்வேறுபட்ட காரணிகள் வெளியிடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இந்த காரணி, எதற்காக இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டது என்று பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு வந்தன. கோத்தபாய ராஜபக்சவின் வழக்கு வருகின்ற வேளையில் அவற்றை வெளியால் ஊடகங்களுக்கு தெரியாமல் இருப்பதற்காகவே திசை மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவற்றின் பின்னணியில் கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஊடகம் ஒன்றுக்கு தகவல் வழங்கியிருக்கிறார் ஒரு பிரபல அரசியல்வாதி ஒருவர். அவர் வழங்கியிருக்கின்ற தகவலின் அடிப்படையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றின் அடிப்படையிலே உங்கள் பலருக்கு தெரியும், பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டு ரெட் நோட்டீஸ் அடிக்கப்பட்டிருக்கின்ற பசில் ராஜபக்ச, இந்த பசில் ராஜபக்ச அமெரிக்காவிலே இருக்கிறார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விடயம். அமெரிக்கா நாட்டில் இருக்கின்ற ஒருவரை சிறைப்பிடித்து வந்து இலங்கையிலே சிறை வைக்க முடியுமாக இருந்தால் அவரது உயிருக்கு உத்தரவாதம் இருக்க வேண்டும். அந்த சிறைச்சாலை தகுந்த ஒரு நடவடிக்கைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். அவரது உயிருக்கு எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாத வகையிலே அவர் சிறை வைக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே பசில் ராஜபக்சவின் கைதை தடுப்பதற்காகவே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் மேற்கொள்ளப்பட்டதாக இப்பொழுது அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வந்திருக்கிறது. எனவே அமெரிக்கா நாட்டிற்கு இனி ஒரு தகவல் அனுப்பப்படும். அதாவது பசில் ராஜபக்ச தரப்பால் ஒரு தகவல் தெரிவிக்கப்படும். என்னை கைது செய்து இவர்கள் இலங்கைக்கு கொண்டு செல்வார்களாக இருந்தால் இலங்கை நாட்டிலே எனக்கு பாதுகாப்பு இல்லை. பாருங்கள், இப்படி சிறைச்சாலைக்குள்ளே இவ்வளவு பேர் இறந்திருக்கிறார்கள். எல்லோரும் விசாரணை கைதிகளாக இருந்தவர்கள் தான் இறந்திருக்கிறார்கள். எனவே நானும் கைது செய்யப்பட்டு அங்கே கொண்டு செல்லப்படுவேனாக இருந்தால் எனக்கும் இந்த நிலை ஏற்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது இனி அவர் தரப்பு சட்டத்திறனியால் அமெரிக்காவில் இருக்கின்ற அமெரிக்க அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். எனவே அமெரிக்கா பிரஜையாக இருக்கின்ற பசில் ராஜபக்சவின் உயிர் மீது கரிசனை கொண்டு அவரது கைது தடுக்கப்படும் என்பதாகத்தான் தெரியப்பட்டிருக்கிறது. அண்மையிலே மஹிந்த ராஜபக்சவிடம் பேட்டி கண்ட பத்திரிகையாளர்களிடம் பசில் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்று கேட்ட வழியில் அவர் தொடர்பான எந்தவித தகவலும் தனக்கு தெரியாது என்பது போன்று ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இதன் பின்னணியிலும் பல்வேறுபட்ட சூட்சுமங்கள் மறைந்திருப்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். எனவேதான் இந்த விடயம் இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அது தவிர இந்த குழப்பங்களை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகின்ற சுரேஷ் என்று சொல்லப்படுகின்ற நபர் பாதாள உலக குழுவோடு மிக நெருங்கிய நபராக இருக்கிறார். இந்த பாதாள உலக குழுவோடு நெருங்கிய நபர்கள் என்று வருகின்ற வழியில் மஹிந்த குடும்பத்தோடு மிகவும் நெருங்கியவராக இருந்து வருகின்ற லிமன் லன்சா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரது வலது கையாகத்தான் இந்த சுரேஷ் இருந்திருக்கிறார். இப்படி பார்க்கின்ற வகையில் எல்லாமே ஒரு திட்டமிட்ட வகையிலே பசில் ராஜபக்சவை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சிக்காக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக வந்திருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்ன விசேஷம் என்று நீங்கள் கேட்கலாம். அதாவது இலங்கை வரலாற்றிலேயே இலங்கையில் இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி தனது ஜனாதிபதி மாளிகையை விட்டு ஓடிய ஒரு நாள். விமான நிலையமாக ஏறி இறுதியாக மாலத்தீவுக்கு தப்பிச் சென்றார் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை வரலாற்றிலே இல்லாத ஒரு சம்பவம் இலங்கை மக்களால் நடத்தி காட்டப்பட்ட ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஜூலை 9ஆம் தேதி இந்த நாளில்தான் கோத்தபாய கும்பல் இந்த நாட்டை விட்டு மாலத்தீவுக்கு தப்பிச் சென்றது என்று சொல்லப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவும் இங்கிருந்து தப்பியோடி திருகோணமலையில் இருக்கின்ற ஒரு விமானப்படை
திருவோணமலையில் இருக்கின்ற கடற்படை முகாமிலே தஞ்சமடைந்திருந்தார் என்பதும் நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ரணில் விக்ரமசிங்காவினுடைய வீடும் இன்றைய தினம் எரிக்கப்பட்டது என்பதையும் நாங்கள் மறந்திருக்க மாட்டோம். இவ்வாறான சம்பவங்கள் அவற்றின் பின்னணியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நாளாக இது இருக்கிறது. தங்களுக்கு நீதி வேண்டி மக்கள் போராட்டம் நடத்தி ஒரு ஜனாதிபதியை இல்லாமல் ஒழித்த ஒரு நாளாக இது இருக்கிறது. வேறொரு நாட்டில் போய் தஞ்சமடைந்து கொண்டு தனது ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்த நாளாகவும் இன்ற நாள் இருந்திருக்கிறது. இலங்கை வரலாற்றிலே ஒரு ஜனாதிபதி துரத்தப்பட்டு வேறொரு நாட்டிலே சென்று தனது ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாளாக இருந்திருக்கிறது. மக்களின் வெகுஜன போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றியாகவே அது அன்றைய தினம் பார்க்கப்பட்டது. இலங்கை வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நாளாக இந்த ஜூலை 9 அமைந்திருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் இந்த கச்சிம்பானை இம்ரான் இவரை மறந்திருக்க மாட்டீர்கள். பல்வேறுபட்ட பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் இலங்கையிலே ஒழுங்குபடுத்தப்பட்ட பல்வேறுபட்ட கொலைகளை செய்தார் என்று சொல்லியும் இலங்கை சிஐடி பிரிவினரால் தேடப்பட்டு வருகின்ற ஒரு நபர். அவர் துபாய் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளை தளமாக கொண்டு இயங்கி வருகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற தகவல், சிஐடிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு தகவலின் அடிப்படையில் என்ன வெளியிடப்பட்டிருக்கின்றால், அவர் நைஜீரியா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கின்ற மிகப்பெரிய பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டு இப்பொழுது இலங்கையிலே பெரும் அடுப்பிலான போதைப்பொருள் கடத்தலை அவர் செய்து வருகிறார் என்கின்ற விடயம் இப்பொழுது சிஐடிக்கு கிடைத்திருக்கிறது. என்னதான் இடம்பெற்றிருந்தாலும் அந்த பாதாள உலக குழுக்களை ஒடுக்குகின்ற நடவடிக்கை இலங்கை செய்து வந்திருந்தாலும் கூட இவ்வாறான கஞ்சிப்பானை இம்ரான் போன்ற பல பெரும் தலைகள் இன்று வரைக்கும் இந்த போதைப்பொருள் கடத்தலிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இலங்கை சிஐடியினருக்கும் அவர்கள் சிம்ம சொப்பனமாக இருந்து வருகிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. இவர்களால் தான் பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. அவை இலங்கைக்குள் மிக சூட்சுமமான முறையிலே கடத்தப்பட்டு வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் இவர்களை தடுப்பதற்குரிய எந்த விதமான வழிவகைகளும் தெரியாது மக்கள் திண்டாடி வருகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற நிலைமையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று துரைராஜா ரவிகரன் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த செம்மணி படுகொலை இடம்பெற்றதன் பிற்பாடு சந்திரிகா குமாரதுங்கா பண்டாரநாயக்கால் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற ஒரு அறிவித்தல் தொடர்பாக இப்பொழுது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ரவிகரன் தெரிவித்திருக்கிறார். இந்த விசாரணையின் பிற்பாடு, அதாவது ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை என்று சொல்லி ஒருவர் இருந்தார், முன்னர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா தெரிவித்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை தாங்கி சென்று இந்த செம்மணி விவகாரத்தில் சாட்சியாக மாறியிருக்கின்ற சோமவன்ச ராஜபக்சவிடம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் வாய் துறந்து எதுவும் கதைக்க வேண்டாம், நாங்கள் எல்லா விடயத்தையும் பார்த்து கொள்வோம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். இந்த விடயம் இப்பொழுது சோமவன்ச ராஜபக்சவால் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே 400க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்ட அந்த செம்மணி புதைகுழி இப்பொழுது தோன்றுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. புதைகுழிகளுக்கு இருந்து நாளாந்தம் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. யார் செய்தார்கள், யார் அந்த பகுதியில் கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணத்தை வைத்திருந்தார்கள் என்பது எல்லாம் தெரியாத விடயமல்ல. அப்பொழுது பொறுப்பதிகாரியாக இருந்தவர்களது பெயர்கள், இவரோடு சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அதிகாரிகளின் பெயர்கள் எல்லாம் சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இந்த நபரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே அவற்றை கொண்டு விசாரணைகள் நடத்துவதற்கு முடியாத சந்திரிகா குமாரதுங்கா என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், சோமவன்ச ராஜபக்சவோடு ஒரு டீல் பேசி அவரை மௌனிப்போம் என்பது போன்று ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளையை வைத்து ஒரு விடயத்தை கையாண்டிருக்கிறார் என்கிற விடயம் இப்பொழுது ரவிகரனால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோமவன்ச ராஜபக்ச இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே இவற்றின் அடிப்படையில் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா எதற்காக இவருக்கு இந்த உத்தரவை பிறப்பித்தார் என்பது தொடர்பாக ஒரு சரியான தெளிவு வேண்டும் என்பதை தெரிவித்து அவர்கள் இப்பொழுது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், விசாரணை இடம்பெறுமா, சந்திரிகா என்ன விதமான தகவல்களை தெரிவிக்க போகிறார். என்னென்னு சொன்னால், 1996ஆம் ஆண்டு நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த சம்பவத்தின் பின்னணியில் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்தவர் சந்திரிகா குமாரதுங்கா பண்டாரநாயக்கா. எனவே அவர்தான் இவற்றை கையாண்டிருக்க வேண்டும். அவர் ஏன் இவ்வாறு அவற்றை கையாளவில்லை என்பது போன்று தகவல்கள் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சாட்சிகள் இருந்தும் உரிய சாட்சிகள் அந்த நேரத்தில் விசாரிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அடுத்து வருகின்ற ஒரு விடயம்தான் என்னவென்று சொன்னால், இந்த புதுக்குடியிருப்பு பகுதியிலே இரவு 7:45 மணியளவிலே மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம். மதுபோதையில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்து போலீசார் 2
இந்த இளைஞர்களை தாக்கி இருக்கிறார்கள். தாக்கி அவர்கள் நிலத்திலே விழுந்து ஒருவருக்கு தோள்மூட்டு பகுதி உடைவடைந்திருக்கிறது, காலிலிருந்து இரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. காணொளிகள் எல்லாம் சமூக வலைத்தளம் ஊடாக பரவிக்கொண்டே இருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் அங்கே வந்த போலீசார் இருவருக்கும் ஹேண்ட்கப் அடித்திருக்கிறார்கள். கையில் விலங்குகளை மாட்டி அவர்களை தாக்கி இருக்கிறார்கள். காயமடைந்து நிலத்திலே விழுந்து கிடக்கின்ற அந்த இளைஞர்கள், இரத்தம் சொட்ட சொட்ட விழுந்திருக்கின்ற அந்த இளைஞர்களை மதுபோதையில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த போக்குவரத்து போலீசார் தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இவை தொடர்பாக புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் முன்வந்து பெரும் போராட்டத்தினை அங்கே மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிற்பாடு சம்பவத்துக்கு வந்த போலீசார் இவர்களை அழைத்துச் சென்றிருக்கிறார்கள் என்றும், இவை தொடர்பான இதுவரைக்கும் எந்த விதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை என்றும், போலீஸ் தரப்பால் எந்த விதமான அறிக்கைகளும் வெளியிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்மூடித்தனமாக மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவம் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த மாஞ்சோலை வைத்தியசாலையில் இடம்பெற்று வருகின்ற பிரச்சனை, மாஞ்சோலை வைத்தியசாலை பல்வேறுபட்ட நவீன வசதிகளோடு உருவாக்கப்பட்ட ஒரு வைத்தியசாலையாக இருக்கின்ற அதே வேளையில் அங்கே வைத்தியத்துக்கு வருகின்ற நபர்களை உடனடியாக வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டி, 2 ஆம்புலன்ஸ் வண்டிகள் இருந்தும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் பழுதடைந்திருப்பதாகவும், நவீன வசதிகளோடு இருக்கின்ற அந்த வைத்தியசாலையிலே பல்வேறுபட்ட சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலை இருப்பதாகவும் சமூக வலைத்தளம் ஊடாக பல்வேறுபட்ட செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினம் விபத்துக்கு உள்ளான ஒரு இளைஞர் அந்த வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் பல மணி நேரமாக காக்க வைக்கப்பட்டு தனியார் வாகனம் மூலம் அவர் வேறொரு வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியும் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.